மகனே, ஹலோ, ஃபோன் பண்ண எடுக்கிறதுக்குள்ள கட் பண்ணுறேன். யாரு? பொம்மை தான். கொலுசு பாலிஷ் பண்ண போனாங்க. எந்திரிச்சு வாங்க. ஓ, காளியம்மன் கோயில் நோட்டீஸா? எல்ல மாரியம்மன் கோயிலா? ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு குமராபாளையம் கிழக்கு காலனி அம்மன் நகரில் அமைந்துள்ள அனைத்து எல்லை மாரியம்மன் மாசி பொங்கல் திருவிழா அழைப்பதல் பேரன்புடைய நீதான் ஒரு இடத்து கூட்டிட்டு வா. அந்த பையன் வந்தாதான் ஸ்கூட்டியா எக்ஸல் நான் ஓடிட்டு போக 2 நாளா சொல்றாள். போய் எடுத்துட்டு வாடா. அங்க கொண்டு போய் கடையில எடுத்துட்டு என்ன ஆகும்? இப்ப நான் உன்னை என்ன டார்ச்சர் பண்ண? உன் தலைமையிலே கொண்டு வண்டி நிறுத்தி வச்சேன். தூக்கிட்டு போயிட்டு அவதானே நானே தானே கொண்டாந்து விடு நான் உன் மவக்காரி பறந்தான்ல. ஏய், காசு தரணும் ஒன்னே சொன்னாங்க. இங்கே தானே விட்டுட்டு போனோம். இங்கே எப்படி பழமையை நினைச்சு பேசுறீங்க உங்க இஷ்டத்துக்கு? உங்களுக்கு வேணும்னா நான் உடனே ஓடியாடணும், வேண்டாம்னா நான் உடனே ஓடணும். முதல் கருவாய் மூலியமா எதையும் வாங்காது. அது 20 ரூபா தான். நம்ம அது என்ன நிகழ்ச்சி போட்டுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். மாசி 22ஆம் தேதி நாள் 6/3 வியாழக்கிழமை இரவு 7 மணி அளவில் பெங்களூர் கேரளா நடன கலைஞருடன் அண்ணாதுரையின் கலை நடனம் நாட்டிய குழுவின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும். எல்லை மாரியம்மன் கோயில்ல என்ன நிகழ்ச்சி? ஆடலும் பாடலும் 6ஆம் தேதி. அவங்க வந்து அண்ணாங்களே பாடினாங்களே. பாடுறது இல்ல, டான்ஸா? ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டுக்கிட்டு டங்கச்சக்குன்னு தொப்புள் தெரியுற மாதிரி ஆடுவாங்கல்ல, டான்ஸ். மாசி 23ஆம் நாள் 7/3 கிழமை இரவு 8 மணி அளவு. என்னது மெல்ல மற்றும் கிராமப்புற கலை நிகழ்ச்சி மற்றும் தெய்வீக மந்திர நாதஸ்வரம். வரி கொடுக்கலையா? வரி நான் எந்த வரி? முக்கிய அறிவிப்பு: மாவிளக்கு எடுப்பவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மாவிளக்கு எடுத்துடலாமா? எடு. இந்த வருடம் தீர்த்தக்குடம் ஊர்வலத்துடன் அழகு குத்தி வர அனுமதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்த்தக்குடம் எடுத்துட்டு வரும்போது அளவு குத்திட்டு வருவாங்கல்ல, தீர்த்தக்குடமும் முளைப்பையும். நான் போயிருக்க விழாவில் கலந்துட்டது. வரி ரசீதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் கொள்ளவும். சூப்பரு. பாடலும் உள்ளது. ஈஸ்வரி 1000 ரூபா கொடுத்தியா? எதுக்கு? 10,000 ரூபாய் மாமச்சர் முட்டுக்கார் அப்படின்னு சொன்னானாமா. நீ கொடுத்தது 1000 ரூபா. ஆமாம், திடுதுப்புன்னு வீட்டில் வந்து நின்னா அப்புறம் 1000 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்புறம் கோயிலில் போனால் விட்டுருவாங்களா? வாங்காம கேட்காம விட்டுருவாங்களா? 16 வருஷத்துக்கு முன்னாடியே கும்பாபிஷேகத்துக்கு மாமச்சர் முட்டுக்கு 5000 உடனே எடுத்து கொடுத்தேன். 3 மாதத்துக்கு முன்னாடியே கோயில் கும்பாபிஷேகம் 3 மாதத்துக்கு முன்னாடியே. அப்போ வந்து பங்காளி விட்டாரு, எங்கள் அப்பா விட்டாரு. 1000 ரூபாய் 2000 தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 10,000 ரூபா போட்டாங்க வரி. ஆனால் பசங்களாம் படிச்சுட்டு இருக்குதுன்னுட்டு சரியா ஞாபகம் இல்லை. இன்னும் ஒரு 7-8 லட்சம் சேர்ந்துருக்கு.
தெரியல, நான் வேணா கணக்கு பழக்கா பார்க்குறேன். ஊருக்குள்ளே வச்சுக்கல, அங்கே மார்ப்பு மடத்தில் போய் வச்சுக்கிட்டு கவனம் இருக்கல. என்ன இழைச்சி போயிட்டேனாம, சக்கரை பரிசு இருக்குது அவனுக்கு. வயசாகுதுல்ல, என்னை விட 2 வருஷம் பார்த்துக்கிறேன். அப்புறம் சொல்கிறேன், இன்னும் சின்ன பையனாட்டும் அங்கேயும் இங்கேயும் ஓட, நல்லது கெட்டதை பார்க்க, எத்தனை பேர்த்துக்கிட்ட பேசணும், பிடிக்கணும், வரவு செலவு மைண்டில். அப்புறம் பொண்டாட்டி அதுக்கு வலது கையாக இருக்கிறேன். எல்லாமே பெரியமா. வீட்டில் வந்து உட்காந்தாங்களா? அப்புறம் வீட்டில் உட்காராம என் தலைமையிலே உட்காருவாங்க பைத்தியக்காரிசி. இங்கே கூட்டிகிட்டு வரணும், உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டா இங்கெல்லாம் கூட்டி வராது. ஏன் உள்ளே வந்து நிற்கிறது கூட இடமில்ல. பெரியப்பா வந்தானே எனங்கிறார், டே எங்கள் அப்பா என் வீட்லேயும் இத்தனை பெரிய டிவி இல்லைடோ, இவ்வளோ பெரிய டிவி அப்படின்னாரு. ஒரு 1,00,000 ரூபா சீட்டு போட்டிருந்தேங்க பெரியப்பா, பையன் வாங்குறோம், பெருசாக வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னான். வாங்கிட்டு வந்துட்டேன் பெரியப்பா அப்படின்னு. இந்த கட்லேயும் அப்போ கொண்டு போய் உள்ளே போட்டுக்கிட்டா, இவ்வளோ செந்துக்குள்ளே அவங்க எப்படி வந்து வைப்பாங்க? பையன் கல்யாணத்து வரைக்கும் அந்த டிவி தாங்கச்சுன்னா போதும், அப்படியே பொத்தி வச்சுட்ருக்குறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சின்னதாக சொப்பா ஆட்டோ ஒன்று வாங்கிக்கலாம். யார் போய் டிவி பார்க்குறா? அந்த ஃபோனை பார்க்குறதே நான் மாட்டேன். அதனால் வேண்டாம், என்னோடய வீட்டில் வந்து நிற்கிறதுக்கு கூட வழி இல்லை. அவள் முதல்ல வந்து வசூலுக்கு வருவான். தங்கவேல் உயிரோடு இருக்கும்போது 2 பேர். அவர் இறந்து 5-6 வருஷம் இருக்காது. அவன் இருந்து 7-8 வருஷம் மேலே. அவன் ராஜா உள்ளே வரமாட்டான், அங்கே நின்றுக்குவான். ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் வருவாங்க, அன்றைக்கி தான் கறியாக்குவார். அப்புறம் இவன் தங்கவேல் அதெல்லாம் பார்க்க மாட்டான், வந்துடுவா உள்ள. அப்புறம் 100 ரூபா கொடுப்பேன். ஓய் இப்போவும் பயம் நிறைய உனக்கு கொடுக்குறான் நம்ம கத்தையா ஈஸ்வரி. ஆமாம், 1 ரூபா தரல, 5 ரூபா சில்லற காசு 4 காசு கொடுத்தேன். 5 ரூபா காசு. அதனால தான் இப்போ மாமன் கூப்பிடுது, வாமான்னு கூப்பிடும் போது எந்திரிச்சு போயிடுங்க. காலை வந்து 1500 ரூபா செலவு. கறி வச்சா தேங்காய் அப்புறம் என்ன 4-3 வாங்கி தராப்புல உனக்கு தனியாக காசு வர தரணுமா? ஆ